வெல்கம் டு பிரியாஸ்ரீ கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆலு பரோட்டா. இந்த வீடியோவில் எப்படி சப்பாத்தி சாஃப்டாக பண்ணலாம் அண்ட் இந்த ஸ்டஃபிங் எப்படி வெளியே வராமல் தேய்க்கலாம் அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லித்தரேன். அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை மாவை ஆட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சுடு தண்ணியில் பாலை ஊற்றி வச்சுருக்கிறேன். இந்த சுடு தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரும். அது மட்டும் இல்லை, நீங்கள் எப்போவுமே சப்பாத்தி மிக்ஸ் பண்ணும்போது ஒரே டைரெக்ஷனில் மாவை ரொட்டேட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சப்பாத்தி நீங்கள் எப்படி போட்டாலும் சாஃப்டாக தான் வரும். அதை மறந்துடாதீங்க. அதே மாதிரி சப்பாத்தி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்காவது நீங்கள் நல்லா நீட் பண்ணணும். அதாவது நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக தொட்டால் எப்படி அமுங்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கையில் ஒட்டவே கூடாது மாவு. அந்தளவுக்கு மாவை ரெடி பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபைனல் கன்சிஸ்டன்சி. மாவு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. இந்தளவுக்கு சாஃப்டாக இருந்தால் தான் சப்பாத்தியும் சாஃப்டாக வரும். இப்போது இதை ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், ஃபஸ்ட்டு ப்ராசஸ் முடிஞ்சது. இப்போது நெக்ஸ்ட்டு ஆலு பரோட்டாவுக்கு உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துடலாம். உருளைக்கிழங்க நான் கட் பண்ணி அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நான் குக்கரில் எடுத்து வச்சிடுறேன். இது ஒரு 2 விசில் வரட்டும். 2 விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி, 2 தக்காளி, அதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா, அதையும் ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. இப்போது உருளைக்கிழங்கு எடுத்து பார்த்துடலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்கு அதாவது ஸ்டஃபிங்க்கு நம்ம என்ன பண்ணணுன்னு பார்த்துடலாம். உருளைக்கிழங்க தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கறி மசாலா பொடி. ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே உப்பு போட்டிருக்கோம். அதனால் இப்போ உப்பு தேவையில்லை. வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்குல உப்பு கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் காஞ்சோடனே பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை அதையும் ஆட் பண்ணிடலாம். இந்த பெரிய வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் அந்த மசாலா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த டைமில் வெங்காயத்துக்கும் தக்காளிக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் உருளைக்கிழங்குல எவ்வளோ சேர்த்துருக்கீங்கன்னு பார்த்துட்டு இதை சேர்த்துக்கோங்க. நீங்கள் மாவுலேயும் உப்பு சேர்த்துருக்குறீங்க, அதனால் உப்பு சேர்க்கும் போதே கவனமாக சேர்த்துக்கோங்க. அந்த தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா உருளைக்கிழங்கையும் சேர்த்துருங்க. உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா மசிச்சு விடுங்க. ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை குக் பண்ணிடலாம். தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாது, அந்தளவுக்கு வெந்து வந்துடும். இப்போ அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கிற மாவை நல்லா இதே மாதிரி திரும்ப இன்னொரு தடவை ஒரு 5 நிமிஷத்துக்கு பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க மாவு. இதே மாதிரி நல்லா ஈவனாக தேய்ச்சிக்கோங்க. ஈவனாக தேய்ச்சிட்டு அந்த லாஸ்ட்டில் ஓரம் இருக்கு இல்லையா, அதை மட்டும் மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க. அப்போது நீங்கள் ஸ்டஃபிங் பண்ணி உள்ளே வைக்கும் போது அந்த இடம் ஹார்டாக இருக்காது உங்களுக்கு. அதுவும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு அந்த லாஸ்ட்டில் ஓரங்களில் மட்டும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க. நடுவில் தடுமனாக இருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஸ்டஃபிங் வெளியே வரவே வராது. அவ்வளோதான். இப்போ ஸ்டஃபிங் எடுத்து உள்ளே வச்சிடலாம். ஸ்டஃபிங் ரொம்ப கம்மியாக வைக்காதீங்க. ரொம்ப கம்மியாக வச்சிங்கன்னா சப்பாத்தி ஹார்டாக தெரியும். ஸ்டஃபிங் கொஞ்சம் சேர்த்து வச்சிங்கன்னா சப்பாத்திக்குள்ளே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி சப்பாத்தியும் சாஃப்டாக இருக்கும். அதனால் ஸ்டஃபிங் நீங்கள் எந்த அளவுக்கு வைக்கிறீங்கிறத பொறுத்தும் உங்கள் சப்பாத்தி சாஃப்டாக வருமா இல்லையாங்கிறது இருக்குது. இப்போ ஸ்டஃபிங் உள்ள வச்சதுக்கப்புறமா இதை ஒரு பொட்டில் மாதிரி கட்டிடலாம். நான் பண்ணுறேன் இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து அதை கொஞ்சமாக அமுத்தி விட்டு அந்த மிச்சம் இருக்கிறதையும் அப்படியே ஃபோல்ட் பண்ணி அதோடையே சேர்த்து அமுத்திடுங்க. அதனால தான் அதை மெல்லிசாக தேய்ங்கன்னு சொன்னேன். அப்போது அந்த இடம் உங்களுக்கு தடுமணம் ஆகாது. ஓகேவா? அதுக்காக தான். இப்போது இந்த ஸ்டஃப் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை லைட்டாக மாவில் பரட்டி நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். தேய்க்கும் போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப வேகமாக தேய்க்காதீங்க, மெதுவாக தேய்ங்க. ஸ்லோவான ப்ரெஷர் கொடுத்தா போதும். ரொம்ப வேகமாக அழுத்தி தேய்ச்சிங்கன்னா ஸ்டஃபிங் எல்லாம் வெளியே வந்துடும்.
அதனால் இந்தளவுக்கு மீடியம் இதில் தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டஃபிங் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். நீங்கள் பார்த்தாலே தெரியும் சப்பாத்திக்கு மேலே அந்த ஸ்டஃபிங் எல்லாம் தெரியுது இல்லையா? ஸோ இதுதான், இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு சப்பாத்தி சாஃப்டாக வரும். இல்லை அப்படின்னா சப்பாத்தி ஹார்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு நல்லா அதை தேய்ச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப குண்டாக இருக்கக்கூடாது சப்பாத்தி, ரொம்ப மெலிசாவும் இருக்கக்கூடாது. ரெண்டையும் பார்த்துக்கோங்க. ரொம்ப மெலிசாக கொண்டு போயிட்டிங்கன்னா ஸ்டஃபிங் எல்லாம் வெளியே வந்துடும். ரொம்ப குண்டாக இருந்ததுன்னா சப்பாத்தி ரொம்ப ஹார்டாக இருக்கும், சாப்பிடவே முடியாது. ஸோ இந்த அளவுக்கு மீடியமாக அதை தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஸ்டஃபிங்கும் வெளியே வரக்கூடாது, சப்பாத்தியும் நல்லா ஈவனாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம அடுப்பில் போட்டு எடுத்துடலாம். ஸோ இதை தோசைக்கல்லில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் சுட்டெடுங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு வேகணும், சப்பாத்தியும் வேகணும். அதனால் ஸோ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா எல்லா பக்கமும் நான் எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். கம்மியாக தான் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு ஸ்பூன் நெய்யும் நான் சேர்த்துருக்குறேன். ஸோ அவ்வளோதான். இதுதான் நான் திரும்ப ஒரு சைடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி போட்டு திரும்பவும் இன்னொரு சைடும் நீங்கள் எண்ணெயும் நெய்யும் சேர்க்கணும். அப்போ தான் 2 சைடுமே உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். 6 நாளும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி ஸ்டஃபிங் எப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்களா? சப்பாத்தியோட இப்படி தெரியணும் நீங்கள் போட்டு எடுக்கும்போது. அப்போ தான் வந்து சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா? திரும்பவும் நான் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ட்ரையாக இருக்கக்கூடாது. ட்ரையாக இருந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி தான் ரொம்ப ஹார்டாகிடும். அதனால் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் ஹார்டாகிடும். அதனால் ஸோ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட வெண்ணெய் இருக்குது, பட்டர் இருக்குது அப்படின்னா பட்டர் இதில் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அமேசிங் டேஸ்ட்டில் இருக்கும். நார்மலாக கீயும் எண்ணெயும் சேர்க்குறத விட பட்டர் சேர்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா இதில் பட்டர் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சப்பாத்தி நல்லா வேக வச்சு எடுங்க. அவசரப்பட்டு எடுத்துட்டிங்கன்னா உள்ளே வேகாமல் இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஸ்டஃபிங் வந்து குக் பண்ணியிருக்கிறோம், இருந்தாலும் சப்பாத்தியோடு சேர்ந்து அது வந்து குக் ஆகணும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ப்ரௌனிஷாக சப்பாத்தி வந்துடுச்சு. அண்ட் ஸ்டஃபிங்கும் மேலே லைட்டாக தெரியுது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு இருக்கணும் நீங்கள் போட்டு எடுக்கும்போது. ஸோ இப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். உங்கள் சப்பாத்தி செம்ம டேஸ்ட்டாக அண்ட் சாஃப்டாகவும் இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே உருளைக்கிழங்குக்கு பதிலாக நீங்கள் வந்து பன்னீரை கிரேப் பண்ணி போடலாம். இல்லைன்னா காலிஃப்ளவர் அதையும் கிரேட் பண்ணி போடலாம். இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கனாலும் இதே மாதிரி தான். பட் உருளைக்கிழங்குக்கு பதிலாக நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சப்பாத்தி பரோட்டாஸ் ரெடி ஆகிடும். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்குறதுக்கு. அண்ட் லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. லைக் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். லைக்ஸை பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு போங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேரும் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு எடுத்துடலாம். ஸோ இந்த சப்பாத்தி போடும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அண்டு டேஸ்ட்டும் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அன்றைக்கி எல்லாருமே ரோஹித்துக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அண்ட் எங்கள் ஹஸ்பண்ட்க்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருமே நல்லா சாப்பிட்டாங்க. இதுக்கு பெஸ்ட்டாக சைட் எதுவுமே தனியாக தொட்டுக்க தேவை கிடையாது. நீங்கள் வேணும்னா குருமாவோட சேர்த்து சாப்பிட்லாம். இல்லைன்னா சிம்பிளாக ஒரு ரைத்தா வச்சு சாப்பிட்லாம், நல்லா இருக்கும். ரைத்தாவும் இந்த சப்பாத்தியும் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். கிரேவி இருக்குன்னா கிரேவியோடு சாப்பிடுங்க, இல்லாட்டி ரைத்தாவே போதும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. அண்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த லேயர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தெரியுதுன்னு. ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம ஸ்டஃபிங் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ இப்படி இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். 6 நாளும் நல்லாயிருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.